அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவசக்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேனல். நான் உங்கள் சிவபிரகாஷ். இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த வாரம் வந்து நம்ம ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம வீடாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டு, இல்லை டிபார்ட்மெண்ட், இல்லை அப்பார்ட்மெண்ட்டு, இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏரியாவை எந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக க்ளீன்லினஸ்ஸாக மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிறது. ஹவுஸ் கீப்பிங் சரிங்களா. இப்போ அந்த ஹவுஸ் கீப்பிங் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹவுஸ் கீப்பிங் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். ஹவுஸ் கீப்பிங் இஸ் ஏ ஆப்ரேஷனல் டிபார்ட்மெண்ட் இன் ஏ ஹோட்டல். சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிளீன்லினஸ், மெயின்டெனன்ஸ் அண்ட் பேக் ஏரியா, பப்ளிக் ஏரியா அண்டு சரௌண்டிங். பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ சரௌண்டிங், பேக் ஏரியா, பப்ளிக் ஏரியா என்ன, நம்ம கெஸ்ட்டு இப்போ வராங்க, கஸ்டமர்ஸ்லாம் வராங்க, இல்லை கன்சூமர்ஸ் வராங்க அப்படின்னா அந்த கெஸ்ட்டு யூஸ் பண்ணுற ஏரியா, இப்போ எல்லாமே காமனாக யூஸ் பண்ணுற எல்லா ஏரியாவும் வந்து பப்ளிக் ஏரியா அப்படிம்பாங்க. இப்போ ரூம்ஸ், ஃப்ளோர்ஸ், காரிடோர்ஸ், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் இருக்குது, கார்டனிங் இருக்குது, இது இல்லாமல் ஹெல்த் கிளப், ஸ்பா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லியர்ட்ஸ் இருக்குது, கேம்ஸ் ரூம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஏரியாவும் ஓவராலாக க்ளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அந்த ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை. இந்த ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ரூம்ஸ் தான். ரூம்ஸ் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கெஸ்ட்டு செக்இன் ஆகிட்டு செக் அவுட் ஆகிற வரைக்கும் அந்த ரூமில் எந்த ஒரு ஸ்மெல் இல்லாமல், அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன்லினஸாக, நல்லா மெயின்டெனன்ஸாக, ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை பெட்டாக இருக்கட்டும், இல்லை பாத்ரூமாக இருக்கட்டும், எல்லாம் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது தான் வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங்கோடைய வேலை. இந்த ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் உடைய பேசிக் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ளீனிங் தான். இந்த க்ளீனிங் பண்ணுறது இல்லாமல் நம்ம கெஸ்ட்டுக்கு என்னென்ன சர்வீஸ் இல்லை ஹவுஸ் கீப்பிங் மூலிமா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாண்ட்ரி சர்வீஸ் கொடுக்குறாங்க. லாண்ட்ரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கெஸ்ட் ஏதாவது ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், இல்லை அவங்க ஏதாவது கிளாத் கொண்டு வந்திருப்பாங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது அவங்களுடைய வியரிங் செட்ஸில் ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி தருவாங்க ஹோட்டலில். அதுக்கு சார்ஜபிள் இருக்குது. ஏதோ ஒரு சில ஹோட்டல்ஸில் மட்டும்தான் வந்து லாண்ட்ரி வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. பட் அதர்வைஸ் வந்து அதுக்கும் காஸ்ட் தனியாக இருக்குது. இப்போ இது போக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்கில் வேறு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங் கண்ட்ரோல் டெஸ்க்னு இருக்கும். இப்போ ரூம்ஸில் வந்து ஏதாவது டவல்ஸ், இல்லை கெஸ்ட் அம்யூனிட்டிஸ், ஏதாவது சோப்பு, ஷீப்பு, இந்த மாதிரி ஏதாவது இல்லை பேஸ்ட், இல்லை ப்ரஷ், இந்த மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக நம்ம கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங் வந்து கொண்டு வந்து தருவாங்க. இது போக பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டு வந்து ஷீட் மாற்றணும், இல்லை பிளாங்கெட்ஸ் மாற்றணும், இல்லை பில்லோ கவர் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கால் பண்ணி சொன்னோம்னா உடனே வந்து தருவாங்க. இது வந்து ஹவுஸ் கீப்பிங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். இது இல்லாமல் ஹவுஸ் கீப்பிங்கில் வேறு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸ், நைட் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ரூம்ஸோட கெஸ்ட்டோடைய ரெக்கார்ட் பொறுத்து இருக்குது. சரிங்களா. இப்போ ஈவினிங் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமில் கேட்பாங்க. கெஸ்ட் ஓகேனா மட்டும்தான் அந்த ரூம்ஸ் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹவுஸ் கீப்பிங்கில் என்னென்ன செக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பர் ரூம் இருக்குது, அதாவது அவருடைய கேபின். அதுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பர் ரூம் இருக்கும். இப்போ அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஹோட்டலில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 ஃப்ளோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு ஃப்ளோர் சூப்பர்வைசர் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசர் இருக்காங்க. அப்புறம் நைட் சூப்பர்வைசர் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி சூப்பர்வைசர் இருக்காங்க, லினன் ரூம் சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, யூனிஃபார்ம் ரூம் சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் அட்டெண்டன்ட் இருக்காங்க. ரூம் அட்டெண்டன்ட்னா இப்போ ஒவ்வொரு ரூமில் ஏதாவது அம்யூனிட்டிஸ், ஏதாவது கெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா தனியாக ரூம் அட்டெண்டன்ட் இருக்காங்க. அப்புறம் கண்ட்ரோல் டெஸ்க் அட்டெண்டன்ட் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் இருக்காங்க, ஜாப் ட்ரைனிங்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்பர்ஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா 20 to 25 போஸ்டிங்ஸில் நிறையா ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் கார்டன்ஸ் இருக்குது. இப்போ கார்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சரிஸ்ட் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கார்டனிங் சூப்பர்வைசர் இருப்பாங்க, ஃப்ளாரிஸ்ட் இருப்பாங்க. அப்புறம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வருது, பேங்க்வெட் ஹாலில் ஸ்டேஜ் டெக்கரேஷன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், அதுக்கும் வந்து நம்ம ஹவுஸ் கீப்பிங்லேயே ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஏரியாஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சரிங்க. இப்போ லாண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி தனியாக இருக்குது, அது லினன் ரூம் தனியாக இருக்கும், யூனிஃபார்ம் ரூம் தனியாக இருக்குது. இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டோர் ரூம் தனியாக இருக்கும். இப்போ ஹவுஸ் கீப்பிங் ஸ்டோர் ரூம் அப்படிங்கும்போது ஹவுஸ் கீப்பிங் அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம என்னென்ன ரூம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்டோர்ஸ் தனியாக இருக்கும். அதுக்கு தனியாக ஒரு அட்டெண்டன்ட் இருப்பாங்க. இப்போ ஏதாவது ரூம் கால் வருது, எல்லாம் அட்டன் பண்ணணும், ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும்னா உடனே அந்த சூப்பர்வைசருக்கு அந்த ஃப்ளோருக்கு கால் பண்ணி ஸ்டாஃப் வர சொல்லி அந்த ரெக்கார்டு எந்த ரூமு என்ன ஃபில் பண்ணி தர சொல்லுவாங்க. இப்போ இது இல்லாமல் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கும் ஹவுஸ் கீப்பிங் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிப்போர்ட், ஆக்குபென்சி ரிப்போர்ட் எடுப்பாங்க. இந்த ஆக்குபென்சி ரிப்போர்ட் வந்து how many ரூம்ஸ் வந்து
ஆக்குபைடாக இருக்குது, இல்லை ஹவு மெனி ரூம்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ரூம்ஸ் வந்து விஐபி ரூம்ஸ் எல்லாமே இதெல்லாமே எத்தனை அண்டர் ரிப்பேரில் இருக்குது, அவுட் ஆஃப் ஆர்டர், இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் எந்த அவுட் ஆஃப் ஆர்டர் இருக்குது, அண்டர் ரிப்பேரில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு பிரிண்ட் அவுட்டோட அந்த ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வந்துருச்சு. இப்போ ஒரு 10 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து அப்படி இல்லை, இப்போ வந்து அந்த சிஸ்டம்லேயே பார்த்துக்கலாம். இப்போ அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு பார்த்து என்ன லிங்க் அப்படின்னா, சில கெஸ்ட்டுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங்க்கு கால் பண்ணி என்ன கேட்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் ரிசப்ஷனில் கேட்பாங்க. அந்த ரிசப்ஷனில் கேட்க போனால் அங்கே வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லேருந்து மறுபடியும் ஹவுஸ் கீப்பிங் கண்ட்ரோல் டெஸ்க் கூப்பிட்டு அவங்க வந்து என்ன தேவையோ அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கெஸ்ட்டு செக்இன் ஆகினா உடனே இந்த ரூம் செக்இன் ஆகிறாங்க, ரூம் ஒரு டைம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ விஐபி வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் நம்பர் வந்து 111 அப்படின்னா அந்த 111 ரூமுக்கு போயிட்டு ரூம் ஏதாவது ஸ்மெல் வருதா, இல்லை பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படிங்கலாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கெஸ்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ அதை செக்இன் ஆகுது. இப்போ செக் அவுட் அப்படின்னா ரூம்லேருந்து கெஸ்ட்டு ரூம் காலி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த கெஸ்ட்டு ரூம் காலி பண்ணி கீழே கொண்டு வந்து கீ சப்மிட் பண்ண உடனே ஹவுஸ் கீப்பிங்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. உடனே அந்த ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுற ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அந்த ரூம் வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது பிரேக்கேஜஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை கிளாஸஸ் பிரேக்கேஜஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாவது டிவி ஏதாவது ப்ரோக்கன் பண்ணியிருக்காங்க, இல்லை பெட்ஷீட்ஸ்லாம் ரொம்ப ஸ்டெயின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உடனே ரிசப்ஷன் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான காஸ்ட் என்னவோ அது ப்ரைஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ரூம்ஸ்லாம் க்ளீனாக இருக்குது, கெஸ்ட் ஏதாவது திங்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத அந்த திங்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து தந்துடுவாங்க. இப்போ அது தாண்டியும் வந்து ஏதோ 1-2 திங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, கெஸ்ட்டு செக் அவுட் ஆகிட்டு பில் செட்டில்மெண்ட்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறத அதை வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கும் ஹவுஸ் கீப்பிங் உள்ள பேசிக் ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து வேறு என்னென்ன ஒர்க் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட் இருக்குது, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் இருக்குது, இப்போ ஈவினிங் ஷிஃப்ட் இருக்குது, இப்போ நைட் ஷிஃப்ட் இருக்குது. இப்போ ஈவினிங் ஷிஃப்ட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 to night 12 to 1 o'clock வரைக்கும் அந்த ஷிஃப்ட் நடக்கும். இப்போ பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் நிறையா தராங்க, ஹோட்டல்ஸில் தராங்க. இதெல்லாம் ஃபுல் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் 6:30 இல்லை 6 o'clock, 6 to 2 இல்லை மார்னிங் 7 to 4 அந்த மாதிரி ஷிஃப்ட் இருக்குது. இப்போ செகண்ட் ஷிஃப்ட் எடுக்கும்போது 2 to 10, 2 to 11 இல்லை 3 to 11 அந்த மாதிரி ஷிஃப்ட் கொண்டு வராங்க. இப்போ மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 ஷிஃப்ட் தான் வச்சுருக்காங்க. இப்போ சில ஹோட்டல்ஸ் ஒரு சில ஹோட்டல்ஸில் ஈவினிங் சர்வீஸ்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வந்து சில ஸ்டாஃப்ஸ் மட்டும் நம்ம ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங்கில் நடந்துட்டு இருக்கிற ஒரு பேசிக் ப்ரொசீஜர்ஸ். இந்த ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் வேறு என்னென்ன இப்போ ட்ரைனிங்ஸு, ஜாப் ட்ரைனிங்ஸ், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து ட்ரைனிங் தருவாங்க. ஃப்ளோர் சூப்பர்வைசர் வந்து அதை ஃபாலோ பண்ணுவார். இந்த ஃப்ளோர் சூப்பர்வைசர்ஸ்க்கு என்ன வேலை அப்படின்னா, இப்போ அந்த ஃப்ளோரில் ஒரு பர்டிகுலர் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு 20 ரூம் இருக்குன்னா அந்த 20 ஃப்ளோர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளோர் சூப்பர்வைசர் வந்து செக்கிங் போவார். அவருடைய ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் செக் பண்ணுவார். ஒவ்வொரு ரூமில் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்கா, எப்படி ஹைஜீனிக்காக இருக்கா அப்படின்னு க்ளீன் பண்ணிவிட்டு அது ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதே பப்ளிக் ஏரியா அப்படிங்கும்போது ஹோட்டல்ஸில் இருக்க பார், ரெஸ்டாரண்ட், பேங்க்அவுட் ஹால்ஸ், இப்போ பேங்க்அவுட் ஹால்ஸு, கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ், பேங்க்அவுட் கான்ஃபரன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சேம் தான். இப்போ அது மீட்டிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அது இல்லாமல் ஹெல்த் கிளப்பு, ஸ்பா இருக்கும், மசாஜ் சென்டர், ஸ்பா 2 ஒன்று தான். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில ஹோட்டல்ஸில் வந்து பியூட்டி பார்லர் அட்டாச் வித் மசாஜ் சென்டரு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பில்லியர்ட்ஸ் ரூமு, கேம்ஸ் ரூமு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேம்ஸ் ரூம்லாம் நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்கோடைய ஒர்க்கு தான். இதெல்லாத்தை விட ஹோட்டலில் வந்து நல்லா நீட்டாக வெளியில் அவுட் சைடு காமிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங். இந்த கார்டனிங் வந்து தனியாக ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அதுக்கும் கார்டனிங் மேனேஜர் தனியாக இருக்காங்க. அந்த கார்டனிங் மேனேஜர்ஸுக்கு என்னென்ன வேலைன்னா அந்த கார்டனர்ஸ்லாம் எப்படி பார்க்குறாங்க, ஃப்ளாரிஸ்ட்லாம் பூ டெக்கரேஷன் அதை கட் பண்ணுறது, செடியெல்லாம் எப்படி நீட்டாக கட் பண்ணுறாங்க, எப்படி வாட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஹோட்டல்ஸ் சரௌண்டிங்கில் இருக்கிற ஓவராலாக இருக்கிற அந்த செடி சம்மந்தப்பட்டது, கார்டனிங் சம்மந்தப்பட்டதுலாம் எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க, கிரவுண்ட்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இதுவும் நம்ம ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. இப்போ இந்த ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் பேசிக்காக என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் அண்ட் பிவரேஜ் ப்ரொடக்ஷன் பற்றி பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் வீக் அந்த ப்ரொடக்ஷனில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த செக்ஷன் இருக்குது, நம்ம அதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம், டவுட்ஸ் எதாவது இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரிவிக்கிறோம். இது இல்லாமல் எங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எங்களுடைய வீடியோ ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இல்லை எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் ஏதாவது இருந்து, இல்லை உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் எப்படி கொண்டு வரணும், இல்லை அடிக்கடி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு எப்படி வரும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.